அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லும் வார்த்தை, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறிப் போகவில்லை. யோசுவா 24 அதிகாரம் 14 வசனம். இந்த ஒரு வசனம் போதும் நம்ம வாழ்க்கையையே விளக்க. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில் சிறிய காரியங்களிலும் பெரிய காரியங்களிலும் தேவன் நம்மை கவனிக்கிறவராகவே இருந்திருக்கிறார். நாம் கவனிக்காத நேரங்களிலும் கூட அவர் நம்மை பார்த்து கொண்டே இருந்தார். பணம் இல்லாத காலங்களில் அவர் நம்முடைய ஆதாரம், வேலை இல்லாத நேரங்களில் அவர் நம்முடைய நம்பிக்கை, உடம்பு சரியில்லாத நாட்களில் அவர் நம்முடைய சுகம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மேகத்திலும் ஒரு பொற்சரிகை இருப்பது போல நம்ம வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு கஷ்டத்துக்குள்ளும் ஒரு நன்மையை தேவன் வைத்திருக்கிறார். நம்ம கண்ணுக்கு கஷ்டம் தெரியும், ஆனா தேவனுடைய கண்ணுக்கு அதுக்குள்ளே ஒரு நன்மை தெரியும். இன்று சற்று பின்னாடி திரும்பி பார்த்தால் நம்ம வாழ்க்கையே ஒரு சாட்சி. விழுந்த நாட்களில் அவர் தாங்கினார், உடைந்த நாட்களில் அவர் கட்டினார். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு வார்த்தையும் தவறிப் போகவில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, இதற்கு ஈடாக நாம் கர்த்தருக்கு எண்ணத்தை செலுத்துவோம். பணம் இல்ல, வாக்குறுதி இல்ல, அவர் கேட்கிறார் நன்றி உள்ள மனசு, நம்பிக்கையோட நடக்கும் வாழ்க்கை, அவரை மகிமைப்படுத்தும் செயல்கள். கர்த்தாவே, ஒரு வார்த்தையும் தவறாத உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. எங்கள் அழுகையிலும் நீர் எங்களை அணைத்ததற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு வார்த்தையும் தவறிப் போகவில்லை என்ற ஒரு பெரிய சாட்சியாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.